கர்த்தருடைய செய்தி டேவிட் அவன் மத்தியில் கொண்டு வருவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். சூடா இருக்கா? ஹல்லேலூயா. தென்றல் ஏதோ வந்தது, ஆண்டவர் தென்றல் வீசினாரா? ஹல்லேலூயா. ஆராதனை தென்றல் உள்ளேயும் கூழாக்குற ஆண்டவர், வெளியிலையும் உள்ளேயும் சூடா இருக்கிற கூழாக்குவார். இப்பயும் ரெவலேஷன் வரும்போது உள்ள சூடா இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், அதை கூழாக்குறார். ஹல்லேலூயா. வார்த்தை மூலமாகவும் ஆராதனை மூலமாகவும் உனக்கு சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு ஆண்டவர் நம்ம சபைக்கு கொடுத்த தலைப்பு என்னன்னா, sit with Jesus, miracle flows through you. ஹல்லேலூயா. sit with Jesus, miracles flow through you. இயேசு கூட உட்காரு, அற்புதம் உன் வழியா நடக்கும். ஹல்லேலூயா. இயேசு கூட உட்காரு, அற்புதம் உன் வழியா நடக்கும். நோட் பண்ணி மறந்துடாதீங்க. வீட்டுக்கு போய் தியானிக்கணும்னா நோட் பண்ணாதான் அது தியானிக்க முடியும். இப்போ இயேசு கூட உட்காந்துருக்கீங்க இந்த சபையில், அப்போ அற்புதம் யார் மூலமா நடக்கும்? எஸ், அதுதான் பாயிண்ட். ஹல்லேலூயா. அப்பா மூலம் நடக்குமா? நடக்கும். என் மூலமா நடக்குமா? நடக்கும். பாஸ்டர் மூலமா நடக்குமா? நடக்கும். பாஸ்டர் அம்மா மூலமா, அப்போ உங்க மூலமா? அதுதான். ஹல்லேலூயா. அற்புதம் உன் மூலமா நடக்கும். உன் மூலம் நடக்கணும் தான் ஆண்ட விருப்பமே. அப்ப நாங்க எதுக்கு? உன்னை வழிகாட்டுறதுக்காக ஒரு கனெக்ஷன், பிரிட்ஜ் தான் என் வேலை. ஹல்லேலூயா. அற்புதம் உன் மூலம் நடக்கணும் ஆண்டு விருப்பம். எப்பவுமே வாங்கிட்டே இருக்கிறத கொடுக்க பழகுங்க. ஹல்லேலூயா. அற்புதம் வேணும் சொல்றீங்களே, அற்புதம் கொடுங்க, அற்புதம் உங்களுக்கு வரும். ஹல்லேலூயா. கொடுங்கள், அப்போது உங்களுக்கு. வச்சுட்டே இருந்தீங்கன்னா அற்புதம் வேணுமா? எல்லாருக்கும் வேணுமில்ல? அப்போ உங்க கூட இருக்கவங்களுக்குள்ள ஜெபிச்சிருக்கீங்களா? இது இருக்கு. குடும்பத்துக்காக ஜெபிச்சிருப்போம், பிள்ளைகளுக்காக, அப்பா அம்மாவுக்காக, கணவன் மனைவிகளுக்காக. ஆனா கூட சபையில் உட்கார்ந்துருக்க உற்ற உறவினர்களாக ஜெபிச்சிருக்கீங்களா? சில பேர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களுக்காக ஜெபிங்க, அவங்களோட துக்கத்தை உங்க துக்கமா மாத்துங்க. அப்பதான் இயேசுவோட கம்பேஷன் உங்களுக்கு வரும். இல்லைன்னா கடைசியில் நான் என் குடும்பம் ஜெபம் போயிடும். நீ மற்றவங்களுக்கு கொடுத்து பாருங்க அற்புதத்தை, உன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். எப்படி நடக்கும்? எப்படி நம்ம அற்புதத்தை கொடுக்க முடியும்? இயேசு கூட உட்காரணும். ஹல்லேலூயா. இந்த பிசினஸ் பண்றதுனால ஒரு பிசினஸ் வழியாவே நான் சொல்றேன். ஒரு பொருள் நீ கடையில் போய் வாங்குறீங்க, பிஸ்கெட் இல்லையா? பிஸ்கெட்டோ அரிசியோ அதை போய் வாங்குறீங்க. எப்படி அங்க போய் வருது? ஒரு தயாரிக்கிறார், ஒரு முதலாளியோ ஒரு ஓனரோ எங்கேயோ தயாரிக்கிறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட கொடுக்குறாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் ரீட்டைலர்ஸ் கிட்ட போகுது, ரீட்டைலர்ஸ்னா கடைக்காரன் கிட்ட போகுது, கடைக்காரன் கிட்ட போய் நீ வாங்குறீங்க. அதே மாதிரி கர்த்தர் உங்களை என்னை டிஸ்ட்ரிபியூட்டரா வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் யாரு? டிஸ்ட்ரிபியூட்டர். கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கறாருன்னா உன் மூலமா பல பேருக்கு போய் சேரணும்னு தான் ஆண்டவர் உனக்கு கொடுக்குறாரு. நீயே வச்சுட்டீங்க டிஸ்ட்ரிபியூட்டர், அவரே ஆசீர்வாதத்தை அவரே வச்சு அவர் குடும்பம் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்ததுன்னா அதனால வருமானம் வருமா? டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வரவே வராது. சாப்பிட்டே உட்கார வேண்டியதுதான், அங்கோட நின்று போயிடும். ஆனா கர்த்தர் அழைப்பு என்ன? நீ வாங்கி இந்த பக்கம் கொடுத்து சாப்பிட்டோன்னு அவங்க என்ன உங்களுக்கு தருவாங்க? பணம் தராங்க இல்லையா? அதே மாதிரி நீ கொடுக்கும்போது ஆசீர்வாதம் கூட வரும், 12 கூட நீ நிரம்புவ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்க கொடுக்க அரைக்கும் போது மிச்சம் பார்க்கறாங்க. ஹல்லேலூயா. அப்ப அற்புதம் எப்படி நடக்கும்? கொடுக்கும்போது நடக்கும். அதுக்கு மேல இயேசு கூட உட்காரும்போது நடக்கும். ஹல்லேலூயா. இயேசு கூட உட்காரு, அற்புதம் எங்க நடக்கும்? ராஜன் பாபு மூலம் அல்ல, டேடு மூலம் அல்ல, சபை மூலம், ஒருத்தர் மூலமாவும் அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. நீங்க எல்லாருமே டிஸ்ட்ரிபியூட்டர் ஆயிட்டீங்கன்னு வைங்களேன், என்ன ஆகும்? உங்க மூலமா அற்புதம் நடக்க ஆரம்பிக்குது, உங்க மூலம் மிராக்கிள் நடக்க ஆரம்பிக்குன்னா ஆட்டோமேட்டிக்கா சபை என்ன ஆரம்பிக்கும்? வளர ஆரம்பிச்சு. ஒருத்தர் மூலம் 5 பேர் டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணுவாங்க? ஒரு 5 கடையாச்சும் கொடுப்பான்ல. எல்லாருமே 100 டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கீங்க, 100 டிஸ்ட்ரிபியூட்டர் 5 பேர் வச்சாலும் எங்களாச்சு 1000 ஆயிருச்சு. ஹல்லேலூயா. மொத்த பொள்ளாச்சியில் ஒரு 5 ரீட்டைல் கம்பெனி, 5 பேரை நீங்க பார்த்தா போதும், கர்த்தர் என்னவா மாத்து வரத. ஹல்லேலூயா. ஒரு சேனை ஆண்டவர் கொண்டு வர முடியும். அதை பேஸ் பண்ணி நான் எது பேஸ் பண்ணி சொல்ல போறேன்னா, 5 அப்பவும் 2 மீன் ஆண்டவர் பேசின வச்சு தான் நான் சொல்ல விரும்புறேன். அந்த காரியம் பைபிள்ல 4 இடத்துல இருக்குது. மத்தேயுல இருக்குது, மார்க்கு, லூக்கு, யோவான் 4 அதிகாரத்துல இருக்குது. 4 அதிகாரத்துலயும்
பார்க்க ஒரு அதிகாரம் மட்டும் எடுத்து பார்க்க போறேன். ஆனா வீட்டுல போய் அதை பாருங்க. அது 4 அதிகாரத்தை பாருங்க. அதுல இருந்து உங்களுக்கு கர்த்தர் கூட பேசுவார். இன்னைக்கு கர்த்தர் என்ன பேசுறன்னு பார்க்கலாமா? அதுல மத்தேயு லூக்கா எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கால மார்க் மார்க்கு எங்கெங்க இருக்குன்னு சொல்லிடுறேன். மத்தேயுல 14வது அதிகாரத்தில் இருக்கு, மார்க்ல 6வது அதிகாரத்தில் இருக்கு, லூக்குல 9வது அதிகாரத்தில் இருக்கு, யோவான்ல 6வது அதிகாரத்தில் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மார்க் 6வது அதிகாரத்துக்கு. 5 அப்போ 2 மீன் அந்த இது எத்தனை வசனம்? 31 இருந்து பாருங்க. மார்க் 6:30-31. ம் 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 அல்லேலூயா. இயேசு எப்படி பண்றாங்க? ஹார்ட் ஒர்க், பயங்கர வேலை செஞ்சுட்டே இருக்காரு. சீஷருக்கும் இயேசுவும் பயங்கர வேலை செய்யறாங்க. சாப்பிட்ற கூட அங்க என்ன இல்லை, நேரம் பத்தல. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவுக்கு நம்ம ஊழியம் செய்யறோமா சொல்றதுக்கு முடிய கஷ்டம்தான், ஓய்வு இருக்கு. அல்லேலூயா. ஆனா அந்த அளவுக்கு கூட கொஞ்ச நேரம் கூட டைம் எடுத்து சமாதானம் போய் உட்காரலாம். அப்ப எங்க போல நினைக்கிற ஆண்டவர்? வனாந்தரமான ஒரு இடத்துல போகணும்னு நினைக்கிறார். அல்லேலூயா. வனாந்தரமான இடம் அப்படின்னு என்னது? டெசர்டட் பிளேஸ், ட்ரை பிளேஸ், தனிமையே. அதுக்கு இன்னொரு ட்ரை பிளேஸ், டெசர்டட் பிளேஸ் பார்த்துருக்கீங்க? இங்க எங்கே இருக்க பாலைவனம் எங்கே பார்த்துருக்கீங்களா? டிவியில பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்கும்? நல்லா பச்சை பசேன்னு இருக்குமா? தண்ணிங்க நல்லா ஓடுமா? உங்களுக்கு தேவையான காரியங்கள் இருக்குமாங்க? எதுவுமே இருக்காது. ஆனா கர்த்தர் அங்க இருந்தாருன்னா உன் வறட்சியான இடம் இல்லை என்னவா மாறும்? செழிப்பா மாறும். அல்லேலூயா. உன் வாழ்க்கை வறட்சியா இருக்கா, வனாந்தரமா இருக்கா? கர்த்தர் அங்க இருந்தாருன்னா என்ன பண்ணுவாரு? செழிப்பா மாத்துவார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு நன்மையான இடம் வேண்டிய, வறட்சியான இடமே இருந்தாலே போதும், கர்த்தர் அங்க நடக்க அனுப்பார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் ஹல்லேலூயா. பாவம் நம்ம மக்கள் என்ன ஆகுது? அதாவது மெய்ப்பன் இல்லாத ஆடு மாதிரி என்ன பண்றாங்க? மெய்ப்பனு இல்லாத ஆடுங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அங்கங்க அலைஞ்சிட்டு இருக்கும். டப்புன்னு மெய்ப்பனை பார்த்தோன்னே எல்லாம் ஒண்ணு சேர்ந்து என்ன வருது? ஆண்டரை தேடி ஓடி வராங்க. அல்லேலூயா. ஒரு அற்புதம் கிடைக்குமா? ஒரு அதிசயங்கள் கிடைக்குமா? ஏதாவது கிடைக்குமா? மெய்ப்பன் இருக்காரு சொல்லி மெய்ப்பனை தேடி எல்லாம் அங்கங்க இருந்த ஆடுகள் எல்லாம் எங்க வருது? வனாந்தரத்துக்கு வருது. கவனிக்கிறீங்களா? நல்ல நீங்க டவுன்ல இருந்தாதான் எல்லாம் வரணும், ஆசீர்வாதம் வரணும் இல்லை. நீங்க கிராமத்துல இல்ல என்னது வனாந்தரம் எந்த இடமா இருந்தாலும் கர்த்தர் அதை ஆசீர்வதித்து போன தேடி ஆளுங்க வர வைப்பாங்க. அல்லேலூயா. சென்டர் ஆஃப் த சிட்டில நீ இடம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க எங்கேயோ குக்கிராமத்துல வாங்கினா கூட கர்த்தர் அதையே என்ன ஒரு சிட்டியை மாத்தி வருவாண்டவர், அதை ஒரு ஊரா மாத்தி வருவாண்டவர். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன அற்புதத்தின் தேவனா? மிராக்கிள் ஆண்டவனால செய்ய முடியுமா? மிராக்கிள் செய்யணும் உனக்கு மைண்ட்ல என்ன வேணும்? மிராக்கிள் மைண்ட் செட் வேணும். மிராக்கிள் வேணும்னு ஆசைப்படுற, அற்புதம் வேணும்னு ஆசைப்படுற, ஆனா மனுஷனோட மைண்ட் செட் இருந்தீங்கன்னா நடக்குமா? அல்லேலூயா. மிராக்கிள் வேணும், அற்புதம் வேணும்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்களேன் பாட்டி. புரியவே இல்லையா? அற்புதம் வேணும்னு நினைக்கிறீங்களா பாட்டிமா? நினைக்கிறீங்களா? அப்ப என்ன வேணும்? அற்புதமான மைண்ட் செட் வேணும். கரெக்டா? மனுஷ மைண்ட் செட் வச்சிருந்தீங்கன்னா ஒண்ணுமே கிடைக்க. அற்புதம் வேணும்னா அற்புதமான மைண்ட் செட். அற்புதமான மைண்ட் செட் என்னது? உன் லாஜிக் மைண்ட் யோசனை முடியவே முடியாது, நடக்காதுன்னே இருக்கும். ஆனா கர்த்தர் நடத்துவார் என்ன விசுவாசம் உனக்கு வேணும். அல்லேலூயா. லாஜிக் மைண்ட் இல்ல, சூப்பர் நேச்சுரல் மைண்ட் உனக்கு வேணும். அதாவது விரிவாக்க வேணும். அற்புதம் நடக்கும். லாஜிக்கா நம்ம பதில் சொல்லுவோம், லாஜிக்கா அட்வைஸ் பண்ணுவோம். இல்ல, சூப்பர் நேச்சுரல் அட்வைஸும் சூப்பர் நேச்சுரல் கவனத்துக்கு தான் உனக்கு தேவை. அல்லேலூயா. அப்ப எப்படிப்பட்ட ஆண்டவரா இருக்காரு? இது எப்படி நடக்கும்? அற்புத மைண்ட் செட் வேணும். என்ன நடக்கணும்? நீ ஆண்டவர் கூட உட்காரணும். அல்லேலூயா. சிம்பிள், ஒண்ணும் இல்லை. ஆண்டவர் உட்கார 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 ஆண்டவர் மாதிரி மாற 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 ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அற்புதத்தை செய்ய அனுப்ப, நீ அதை என்ன பண்ணுவ? செய்ய அனுப்ப. அல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப என்ன மக்கள் தேடி ஆண்டவர் தேடி வராங்க.
வந்தோடனே இயேசு அதை பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன நடக்குது? அதே மாதிரி வந்து மெய்ப்பெண்களை ஆட முடியும். அல்லேலூயா. ரெஸ்ட் எடுக்கலான்னு வராரு. ஆனா அங்க கூட ஆண்டவருக்கு ரெஸ்ட் இல்லை. ஆனா கர்த்தர் ஒரு பலனை கொடுக்குறாரு. பிதா அவங்களுக்கு ஒரு பலனை கொடுக்குறாரு இயேசு. அங்க கூட ஏன்டா வந்தேன்னு அவங்க ஆண்ட சொல்லல. அங்க மனதுருகி, அங்க மனதுருங்க வார்த்தை இருக்குதா? ஆமா, மனதுருகி இருக்குது. மனதுருகிறார் ஆண்டவர் அங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறார்? சுகம் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு, பிரசங்க ஆரம்பிக்கிறார், தேவையான காரியங்கள் செய்ய ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அப்ப இயேசுக்கு மனதுருகிற ஒரு குணம் இருக்கு. அப்ப எனக்கும் உங்களுக்கு அந்த மனதுருகிற குணம் இருக்கா? சில பேருக்கு இருக்கு, நான் கவனிச்சிருக்கேன். ஆனா அது மெயின் இன்னும் அதிகமா இருக்கணும். இல்லாதவங்களுக்கு பயன்படுத்துங்க. அதை மற்றவங்க உங்ககிட்ட ஒரு குறைய ஒரு விண்ணப்பத்தை கொடுத்தா அது உன் பிரச்சனையா உங்க துக்கமா எடுத்து நீ ஜெபிக்கிறியோ, எப்போ இயேசு போல மாற முடியும்? அல்லேலூயா. எப்ப பார்த்து பாஸ்டர் அம்மா ஐயா கிட்ட வந்து உங்க பிரச்சனையே சொல்றதுக்கு பதிலா மற்றவங்க பிரச்சனையை வாங்கிட்டு போய் உட்கார்ந்து அதுக்காக ஜெபிச்சு பாருங்க. உங்க பிரச்சனை ஆட்டோமேட்டிக்கா மறைஞ்சு போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்ப கடைசி வரைக்கும் வாங்கிட்டே இருந்தா மட்டும் போதுமா? கொடுக்க வேண்டாமா? டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னேன் இல்லையா? டிஸ்ட்ரிபியூட்டர் எப்படி வளர முடியும்? அவர் கொடுக்க 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 அவர் வளர்ந்துட்டே இருப்பார். அவரும் அவன் குடும்பம் மட்டும் ஆசீர்வாதம் வச்சுட்டே இருந்தாரு, நடக்குமா? கர்த்தர் உங்களுக்கு ஜெபிக்கிற ஒரு வல்லமை கொடுத்திருந்தாரு, நல்ல சம்பாதிக்கிற திறமையை கொடுத்திருக்காரு, ஆராதிக்க வல்லமை இருக்கு உங்ககிட்ட. இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி உங்ககிட்டயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா, தீர்க்கதரிசன வல்லமை இருக்குது, சுகமளிக்கிற வல்லமை இருக்குது, எல்லாம் உங்ககிட்டயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க வளரவே முடியாது. உங்ககிட்டயே மட்டும்தான் இருக்கு. தீர்க்கதரிசன வல்லமை மற்றவங்களுக்கு கொடு, ஜெபிக்கிறதுக்கு மற்றவங்களுக்கு கொடு, உன் டைமை மற்றவங்களுக்கு கொடு. கொடுக்க கொடுக்க உனக்கு என்ன ஆகும்? பெருகிட்டே இருக்கு. உனக்கு தரிசனம் வரும். உனக்கு நேரமே இல்லை. நீ நேரத்தை கொடு, உனக்கு நேரம் கிடைக்கும். அல்லேலூயா. நேரமே இல்லைங்க பாஸ்டர், நேரத்தை உனக்கு இருக்கிற நேரத்தை ஆண்டவர் கொடு, அந்த உனக்கு நேரம் எக்ஸ்ட்ரா ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. கொஞ்சம் தான் ஜெபிக்க முடியுது, அந்த கொஞ்சத்தை கொடு, உனக்கா ஜெபிக்கிற ஆண்டவர் தூக்குவார் எல்லாத்தையும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கொடுக்கறதுக்கு யார் ரெடி? இலவசம் கிடைக்கிறதுக்கு எல்லாரும் ஓடிவோம், ஆனா கொடுக்கறதுக்கு எல்லாரும் ஓடுவோமா? முந்தடிச்சு ஓடணும். அதான் ஆண்டவர் விரும்புறாரு. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? பிள்ளைக்கு வந்து ஃப்ரீயா கொடுப்பீங்களா இல்ல ஏதாவது காசு வாங்கிட்டு கொடுப்பீங்களா? அப்ப அந்த பிள்ளை உங்களுக்கு செய்யும் போது எப்படி செய்யணும் நினைப்பீங்க? ஃப்ரீயா செய்யுதுனா, அப்பா நீ அன்னைக்கு கொடுத்த, இன்னைக்கு நீ காசு வாங்கி கொடு. அமெரிக்காவில் சில இந்த காலத்தில் சில அப்பாயின்மெண்ட் பண்ணி தான் அப்பா அம்மாவை போய் பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த நிலைமை நம்ம கல்ச்சருக்கு இனி வரல. அது வரைக்கும் சந்தோஷம். அல்லேலூயா. இலவசமா பெற்றாய், இலவசமாவே கொடுத்துரு. இலவசமா நல்ல ஒரு வேலை கிடைச்சது, அது கர்த்தருக்காகவே கொடு. இலவசம் நல்ல குடும்பத்தை, அது கர்த்தருக்காகவே கொடு. இலவசமா பிசினஸ், அது கர்த்தருக்காகவே கொடு. நீ 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 உன் குடும்பம் டிஸ்ட்ரிபியூட்டர் வளரவே முடியாது. நீ கொடுக்க கொடுக்க நீ வளர ஆரம்பிப்ப. அல்லேலூயா. மற்றவங்களுக்காக என்ன பண்ணுங்க? ஜெபிக்க ஆரம்பி. அல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கே சுகம் இல்லை, ஆனா உங்ககிட்ட வந்து யாரோ சொல்றாங்க எனக்கு இப்படி வியாதி இருக்குங்க அப்படி சொன்னா என்ன பண்ணலாம்? அவங்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன பண்றாரு? உன் வியாதியை சேர்த்து என்ன பண்றாரு? மாத்துறாரு. அல்லேலூயா. என்ன விதைக்கிறியோ நன்மையை விதைச்சா, தீமையை விதைச்சா தீமை விதைக்க மாட்டேன்னு விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அடுத்து கீழே அல்லேலூயா. அற்புதமான ஆண்டவங்க இருக்கும்போது அற்புதமான சிந்தனை தான் உனக்கு வேணும். அற்புதமான ஆண்டவங்க இருக்கும்போது இவன் மனுஷன் சிந்திக்கிற மாதிரி சிந்திக்கிறான். என்னது? அவங்க நல்லதுதான், என்னது லாஜிக் கரெக்டு தான், என்னது நல்லதுதான் அவன் சொன்னான். என்னது? அவங்க பசியில் இருப்பாங்க, ரொம்ப நேரமாச்சு, ஆண்டவரை இப்ப அனுப்பிச்சு விட்டீங்கன்னா ஏதோ கிராமத்துல போய் வாங்கிடுவாங்க அப்படின்ட்டு. அல்லேலூயா. ஆனா மைண்ட் செட் எப்படி தான் ஆண்டவர் விரும்புறாரு? வேற மாதிரி. அது லூக்கால ஒரு படத்துல இருக்கு, உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். இங்கேயும் அது வரும் கீழே. மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். அற்புதம் நடக்க ஆரம்பிக்கணும்னா உங்ககிட்ட இருக்கிற மைண்ட் செட்டு. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? புரியாதீங்கன்னா எது கேளுங்க, அப்படியே வந்து சொல்லுவோம். அல்லேலூயா. இது ரெண்டு இப்ப டீச்சர்ஸ் ஏன் கான்வர்சேஷன் போகணுங்கிற சொல்ல விரும்புறாங்க அப்படின்னு. அல்லேலூயா.
ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா? இதுல பார்க்கும்போது தெரியுதா நல்லவரா இருக்கிறாரா? சீஷர்கள் கேட்கறாங்க, ஆண்டவரே பசியில இருப்பாங்க நம்ம மக்கள், நல்லதுதான், நேரம் ஆயிடுச்சு, இப்ப அனுப்பிச்சு விட்டீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்? அவங்களுக்கு அவங்களால கொடுக்க முடியாதுன்னு அவங்க நினைச்சிட்டாங்க. அற்புதர் கூட இருக்கும்போது உன்னால கொடுக்க முடியும். அற்புதம் உங்க கூட இருக்கும்போது அற்புத மைண்ட் செட் உனக்கு வேணும். ஹல்லேலூயா. அற்புத மைண்ட் செட் இல்லைன்னா உன்னை ரிசீவ் பண்ணவே முடியாது. நீ அற்புதமான ஆண்டரை வச்சுட்டு உலகத்தனமா யோசிச்சினா, ஆண்டவரை சுருக்குனா, இவ்வளவுதான் முடியும் லாஜிக் மைண்ட்ல நடத்தினா அற்புதம் நடக்காது. அது உலகப்பரமாவே தான் போயிடுது. அதுவும் போகும். நான் அற்புதம் நடக்கணும்னா அற்புதமான சிந்தனை வேணும். சிந்தனை வேணும்னா யார் கூட வேணும்? எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அற்புதம் நடக்கணும் விரும்புறீங்களா? கரெக்டா சொல்ற பாயிண்ட் கரெக்டா? கரெக்டான வருதா? கீழே ஹல்லேலூயா. ஆண்டவர் விரும்புறது என்ன? நீ என் கூடவே இருக்கிறீல, என் கூட எனக்கு நான் அப்ப செஞ்ச அற்புதங்கள்ல சீசர்கள் பார்த்திருப்பாங்கல்ல, எல்லாருமே பார்த்தாங்க, எல்லாமே செஞ்சாங்க, எல்லாமே தெரியும். உண்மையான தேவன் இயேசுதான்னு தெரியும். அப்ப ஆண்டவர் என்னதான் விரும்பினாரு? நீங்களே கொடுத்துருங்கன்னு ஆண்டவர் விரும்பினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்கிட்ட வேணுக்குன்னு கேட்கணும் அவசியம் இல்லை. உங்ககிட்ட யாராவது எது கேட்டாங்க, உதவி கேட்டாங்கன்னா ஜெபிச்சு கொடுங்க. நீ அப்படி கொடுத்துரு. அது என்ன இருக்குதோ, உன் நேரமோ, உன்னோட செல்வாக்கோ, உன் உதவியோ, உன் கவனிப்போ, உன் அக்கறையோ, எது கேட்டாலும் அது கொடுத்துரு. ஹல்லேலூயா. நீயே கொடுக்கணும் தான் ஆண்டவர் விரும்புறாரு. அதான் ஹெட்டிங் படிச்ச என்னது? Sit with Jesus, miracle flows through you. உன் மூலமா அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். அதான் ஆண்டவர் விரும்புறாரு. ஹல்லேலூயா. அற்புதம் ஆண்டவரே செய்யணும் இல்ல, அற்புதம் நான் சில பேர் மட்டும் தேர்ந்தெடுக்க மட்டும் செய்யறது இல்ல. எல்லா கர்த்தர் இயேசுவே சொந்த ரட்சகர் ஏற்று எல்லாருமே அற்புதம் செய்யணும். அதான் ஆண்டவர் விரும்புறாரு. நீயே கொடுத்துருக்கிறார் ஆண்டவர் அற்புதத்தை. ஆண்டவர் தெரியும். ஏன்னா லூக்கால பார்க்கும்போது அது தெரியும். வேணுன்ட்டே தான் ஆண்டவர் கேட்டாருன்னு அங்க ஒரு வசனம் போட்டிருக்காங்க. லூக்கா சும்மா அந்த மாதிரி எடுத்துருவோமா? அந்த லூக்கா எத்தனை அதிகாரம்? 6. அதை பார்த்துட்டு இங்க திரும்பி வருவோம். இது அப்படியே வச்சிருங்க. லூக்கா லூக்கா 6 சாரி யோவான் நினைக்கிறேன். யோவான் பாருங்க. அஞ்சு 6 பாருங்க. யோவான் 6, 5, 6. ஹல்லேலூயா. வசனம் என்ன போட்டிருக்கு? அவர் என்ன செய்ய போறா அவருக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் செக் பண்றாரு. உன்னால அது முடிய சோதிக்கும்படி கர்த்தர் அங்க அவங்கிட்ட கேட்கிறாரு. ஹல்லேலூயா. சம்டைம்ஸ் ஆண்டவர் செக் பண்றாரு. நீ செய்றி என்னோட மைண்ட் செட் உனக்கு இருக்குதா? அதே ஆண்டவர் கூட இருந்து நீ மாறிட்டே இல்லையான்ட்டு ஆண்டவர் அவங்க யார்கிட்ட கேட்கறாங்க? சீஷர்கள் பிலிப்பியர்கிட்ட கேட்கறாங்க. ஹல்லேலூயா. திரும்பி இங்கே வாங்க. இப்ப என்ன நடக்குது அங்க? 37 வாசிங்க. திருப்பி உலக லாஜிக். எத்தனை பணம் செலவு பண்ணாலும் இது பண்ண முடியுமா டேடி? 5000 பேர் புருஷர்கள், அப்ப பிள்ளைகளும் பெண்களும் சேர்ந்து ஒரு 20,000 பேர் குறைஞ்சது இருந்திருப்பாங்க, தாத்தா பாட்டியும் சேர்த்து. அத்தனை பேருக்கு எங்கிருந்து சாப்பாடு கொடுக்கறது? வனாந்தரமான இடம், ஒண்ணுமே இல்லைங்க. இங்க 100 பேருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கே போராட்டமா இருக்கு. ஹல்லேலூயா. காலையில இருந்து 2 பேர் கஷ்டப்படுறாங்க, காய்கறி கட்டுறதுக்கு அவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க. இத்தனை லட்சம் மக்களுக்கு, ஆயிரக்கணக்கான மக்களுக்கு எப்படிதான் ஆண்டவர்? ஒண்ணுமே இல்லை. இப்பயாச்சும் நைட் ஐயப்பனும் அவங்களால போய் பொருள் வாங்கிட்டு வந்து நைட் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி காலையில சீக்கிரம் வந்து எல்லாம் ரெடி பண்ணி 100 பேருக்கு இந்த மெனக்கெட் பண்றோம். ஆனா ஒண்ணுமே இல்லை. 20,000 பேர் ஆண்டவர் எப்படிதான் சொன்ன உடனே லேட் எல்லாம் பண்ணவே இல்லை ஆண்டவர். நம்ம லாஜிக் மைண்ட் என்ன பண்ணியிருந்தானா, இப்ப நான் எங்க அப்பா சொல்லியிருந்தா நான் யோசிச்சேன், அப்பா எத்தனை கடையில போய் நான் வாங்கியிருக்கணும்,
ருச்சி, சூர்யா ஹோட்டல், சக்தி ஹோட்டல், இதெல்லாம் சேர்ந்தாலும் பத்தாது. எத்தனை பணத்துக்கு தான் கொடுத்து, அப்ப பணம் வரும் எனக்கு வாயிலிருந்து, இவ்வளவு பணம் தேவைப்படுமாப்பா, உங்ககிட்ட இருக்குதா? அடுத்த கேள்வி அதான் வருது, உங்ககிட்ட இந்த பணம் இருக்குதா? அதான் அவங்க கேட்கறாங்க, உங்ககிட்ட பணம் இருக்கா டாடி? இவ்வளவு 200, அன்னைக்கு 200 காசுங்கிறது பயங்கர விலை உயர்ந்ததா இருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளவு செலவு பண்ணா பத்தாது. ஆனா ஆண்டவர் சூப்பர் நேச்சுரல் மைண்ட் செட் வேணும் ஆண்டவர் எதிர்பார்க்கவங்க டெஸ்ட் பண்றாரு, நீ எப்படி இருக்கிற அப்படின்னு. அல்லேலூயா. சூப்பர் நேச்சுரல் டேடி உங்க கூட இருக்கும்போது சூப்பர் நேச்சுரல் மைண்ட் செட் உனக்கு வேணும். இல்லைன்னா சாதாரண மனுஷன் மாதிரியே வாழ்ந்துட்டு போயிருக்கு கடைசி வரைக்கும், சாதாரண வாழ்க்கை. அல்லேலூயா. ஆசீர்வாதம் இருக்கும், ஆனா அதுல நிறைவு இருக்காது. புரிஞ்சுக்கோங்க, ஆசீர்வாதம் இருக்கும், ஆனா அதுல என்ன இருக்காது? நிறைவு இருக்காது. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அத பாருங்க, அங்க திருப்பி 38 பாருங்க. அல்லேலூயா. உங்ககிட்ட என்ன இருக்குது ஆண்டவர் கேட்கிறார். இருக்கிறத போதும். அல்லேலூயா. அல்லேலூயா. வெளியிலிருந்து வரணும் அவசியம் இல்லை, உங்ககிட்ட இருக்கிறதே போதும். உங்ககிட்ட என்ன இருக்குது? 5 அப்பம் 2 மீன் மாதிரி என்ன இருக்குது? சூப்பரா ஐயப்பன் சொல்லிட்டு என்னது? ஜானன்னு சொல்லிட்டார். என்னது இருக்கு? ஃபர்ஸ்ட் மனசு இருக்கணும். அல்லேலூயா. மனசு எப்படி வரும்? இரக்க குணம் இருக்கும்போது மனசு வரும். வைராகிய குணம் இருந்தா வருமா? உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஈஸி, எல்லாரும் போய் செஞ்சிருவீங்க. ஆனா உங்களுக்கு எதிரி, நீங்க விழுகணும்னு நினைச்ச சில பேர் கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவங்களுக்காக இறக்கப்படுறது எந்த குணம்? அது தேவ குணம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம கிட்டயே தான் நம்ம ஆசீர்வாதம் இருக்குது, வெளியிலிருந்து ஆண்டவர் கொண்டு வரல. உங்க கிட்ட என்ன இருக்குது ஆண்டவர் கேட்கிறார், அதை நீ குடு போதுங்கிறாரு. அது கொஞ்சமா இருந்தாலும் போதும், அது போதும் உன்னோட திருப்திப்படுத்துறதுக்கு. பெரிய தேவைக்கு பெரிய அதிசயம் தேவையில்லை, பெரிய தேவைக்கு சிறிது அளவுக்கு கடுகு மாதிரி விசுவாசம் இருந்தா போதும். அல்லேலூயா. மலை மாதிரி பிரச்சனைக்கு மலை மாதிரி விசுவாசம் தேவையில்லை, ஆண்டவர் சொல்லல. மலை மாதிரி பிரச்சனைக்கு கடுகு அளவு விசுவாசம் இருந்தால் போதுங்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. உனக்கு பிரச்சனைக்கு, உன் குடும்ப பிரச்சனைக்கு, சபை பிரச்சனைக்கு, நம்ம தேச பிரச்சனைக்கு உங்ககிட்ட இருக்க ஆசீர்வாதமே போதும். அல்லேலூயா. தேச ஒரு வார்த்தை வந்தோன்னே இப்ப என்ன ஆகுதுன்னா, அப்ப அடுத்த லெவல் ஆண்டவர் ஜெபிக்க சொல்றாரு. என்னது? ஃபர்ஸ்ட் உன் குடும்பத்துக்காக ஜெபிச்சிருந்தோம், அப்புறம் உற்றார் உறவினருக்காக ஜெபிச்சோம், அப்புறம் சபைக்காக ஜெபிச்சோம், இப்போ தேசத்துக்காக ஜெபிக்க சொல்றாரு ஆண்டவர். அல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் மைண்ட் செட் விரிவாகிட்டே இருக்கணும். உன் தேசம் வளரும் போது அல்லேலூயா. ஹல்லேலூயா. தேசத்துக்காக ஜெபிப்பாமா? குடும்பத்துக்காக ஜெபிப்போமா? உற்றார் உறவினர்கள் ஜெபிப்பாமா? சபைக்காக ஜெபிப்பாமா? தேசத்துக்காக ஜெபிப்பாமா? ஜெபிச்சு பாருங்க, அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். விதைங்க, விதைச்சிட்டே இருங்க, அறுவடை கிடைச்சிட்டே இருக்கு. விதைக்காம அந்த விதையை எடுத்து நீங்களே சாப்பிட்டு இருந்தீங்க வைங்களேன். இந்த விதைக்கிறாங்கல்ல, ஒரு மூட்டை இருக்குது, அவங்க என்ன பண்ணுவாங்க? பசிச்சாலும் என்ன பண்ணுவாங்க? வயிறை கெட்டிக்கிட்டு எப்படியோ கண்ணீரோட போய் விதைச்சிருவாங்க. ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, என்னது? கண்டிப்பா நான் அறுவடை செய்ய போறேன் அப்படின்ட்டு. ஒரு காலத்துல அது வரைக்கும் பட்னி தான். உனக்கு எது சம்டைம்ஸ் நீ விதைச்சு உனக்கு ரிவார்டு கிடைக்கவே கிடைக்காது, காலங்கள் வெயிட் பண்ண வேண்டிய இருக்கும். ஆனா ரிவார்டு வரும்போது நீ விதைச்சதை விட 100 மடங்கு நீ அறுவடை பண்ணுவ. அல்லேலூயா. ஆனா விதைக்காமையே நீயே உன் குடும்பம் மட்டும் சாப்பிட்டுட்டே இருந்து, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் நீயே சாப்பிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அதோட முடிஞ்சு போச்சு, பினிஷ். டிஸ்ட்ரிபியூட்டர் முடிஞ்சது, க்ளோஸ் பண்ணிட்டு பிசினஸ் போக வேண்டியதான். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை டிஸ்ட்ரிபியூட்டர் அவர் மட்டும் சாப்பிட்டே உட்கார்ந்து இருந்து என்ன நடக்கும்? கடைசியில கம்பெனி 1 வருஷத்துல க்ளோஸ் பண்ணிட்டு, யாருக்கும் பிரச்சனை இல்லை, சீல் அடைச்சிட்டு பேங்க்ரப்சி பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர், மிக மிக நல்லவர். அவன் நேசிக்கிறவர். உங்களை நேசிக்கிறாரா? நீங்களும் பிறர் நேசிப்பீங்களா? உங்களை நேசிக்கிறது போல பிறர் நேசி. நீங்க எப்படி உங்களை நேசிக்கிறீங்க? நல்ல ட்ரெஸ், நல்ல உணவு, அப்புறம் என்னது? நல்ல பேண்ட், சட்டை, செருப்பு, நல்ல வீடு, நல்ல பேங்க் பேலன்ஸு. அதுன்னு சொல்லணும். பேங்க் பேலன்ஸு கண்டறிஞ்சு செய்யணும். அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க, அந்த குடும்ப கஷ்டத்துக்கு எக்ஸ்ட்ராவா போய் செய்யணும். எக்ஸ்ட்ரா செய்யற ஆண்டவருக்கு நீ எக்ஸ்ட்ராவா செய்யணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். திருப்பி அந்த வசனம், 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது 30. அல்லேலூயா.
சிட், உட்காரு, உட்கார்ந்துரு இயேசு கூட. அற்புதம் நடக்கணும்னா ஒழுக்கம் வேணும். ஒழுக்கமா என்ன பண்றாரு ஆண்டவர்? அங்கங்க நில்லு, பிளேட் அங்க கையில வரும் இல்ல, பந்தி பந்தியா கர்த்தர் என்ன பண்றாரு? டிசிப்ளின் பண்ணி கர்த்தர் என்ன பண்றாரு? உட்கார வைக்கிறாரு. அப்ப அது என்ன? ஃபெய்த் இன் ஆக்ஷன். பந்தியில் உட்கார வைக்கிறது என்ன அர்த்தம்? சாப்பாடு வரப்போகுது, அதனால நான் உட்கார்றேன் அப்படின்னு. கரெக்ட் தானே? சாப்பாடு வந்துச்சுன்னா அதனால போய் உட்கார்றதுனா ஈஸி, யார் வேணா உட்காருவாங்க. சாப்பாடே இங்க இல்ல, ஆனா நீங்க பிளேட்ல எடுத்துட்டு போய் உட்கார்ந்தீங்கன்னா, நின்றீங்கன்னா, அது ஃபெய்த் இன் ஆக்ஷன். விசுவாசத்தில் நட. ஆனா அங்க சாப்பாடு இல்ல, சொல்றதுக்குள்ள ஈஸியா தான் இருக்கு, சாப்பாடு இல்ல, எப்படி செய்யறது? ஆனா ஆண்டு அப்படி நடக்க சொல்றாரு. விசுவாசத்துல நடக்கணும். நீ ஒரு யோசனையும் ஒரு சிந்தனையும் உலகம் அல்ல, சூப்பர் நேச்சுரல் ஆண்டவன் கூட இருக்குன்னா சூப்பர் நேச்சுரலா தான் நீ யோசிக்கணும்ங்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம விசுவாசமா, அதாவது ஏதோ ஒரு லேடி ஏதோ மெசேஜ்ல கேள்விப்பட்டேன், அதாவது மலைக்காக ஜெபிக்கும் போது யாருமே கொடை எடுத்துட்டு வரல, ஆனா அந்த ஒரு அம்மா மட்டும் தான் என்ன பண்ணாங்க? கொடை எடுத்துட்டு வந்தாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஜெபம் கேட்டு ஆண்டவர் கண்டிப்பா மலையை கொண்டு வந்துருவான்னு சொல்லி விசுவாசத்தோட முன்னாடியே, மழை வரல ஆனா முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்க? அதுக்கு தேவையான கொடையை எடுத்துட்டு வந்தாச்சு. ஹல்லேலூயா. இங்க சாப்பாடு வரல, வர்றதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்க? பந்தியில ஒழுக்கமா உட்கார வைக்கிறாங்க கர்த்தர். ஹல்லேலூயா. அற்புதம் நடக்க ஆரம்பிக்குன்னா சில ஒழுக்கங்கள் தேவை, விசுவாசம் தேவைங்க. ஹல்லேலூயா. ஒண்ணுமே இல்ல, நாளைக்கு வருமானம் இல்ல, சிம்பிள். உங்களுக்கு வருமா வரானே, வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்க, இல்ல வீடு வாங்கணும்னு ஒரு இடம் இல்ல வீடு இல்ல ஒரு இடம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. வீடு கட்டுற ரெண்டாவது விசுவாசம், இடம் வேணும் இல்ல, இடம் வாங்குறதுக்கு பணம் இல்ல, என்ன பண்ணலாம்? விசுவாசத்துல புரோக்கரை கூப்பிட்டு 4-5 இடத்துக்கு போங்க. அதை ஒண்ணுமே இல்லாம செய்யறது. அல்லேலூயா. சிம்பிள் உங்க பதில் சொல்றேன். உங்ககிட்ட பைசாவே இல்ல, ஆனா விசுவாசத்துல நீங்க என்ன பண்ணுங்க? 4-5 புரோக்கரை பார்த்து ஆக்ஷன் பண்ணுங்க, ஃபெய்த்ல பண்ணுங்க. ஆண்டவர் வழிவாசல ஓபன் பண்ணுவார் அப்படியே. அல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிஞ்சது எப்படின்ட்டு? வேலை இல்ல, என்ன பண்ணலாம்? விசுவாசத்துல வேலையை போற மாதிரி நல்ல டிப் டாப் பண்ணிட்டு வெளியே போயிருங்க. போய் இருக்கிற கம்பெனிக்கு எல்லாம் அப்ளை பண்ணுங்க. ஒரு கம்பெனி ஏதாவது பிசினஸ் என்ன பண்றதுனே தெரியல. பிசினஸ் மேன் என்ன பண்ணுவான்? ஒரு இடத்துல உட்கார மாட்டான். அவன் என்ன பண்ணுவான்? ஆபீஸ்ல போய் உட்கார. ஆபீஸ்ல எங்கேயும் வெளியே போங்க, உன் ஆக்ஷனை பார்த்து கர்த்தர் பிசினஸ் தருவார். ஹல்லேலூயா. ஃபெய்த் இன் ஆக்ஷன். அற்புதம் நடக்கணும்னா நீ கிரியையில காமி உன் விசுவாசத்தை. நம்பியோடு இயேசு நம்பி உட்காரு. உட்காரும்போது அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். வேலை வரட்டும், பிசினஸ் நடக்கட்டும், வீடு வரட்டும், ஜெபிச்சுட்டே இருப்போம். ஆக்ஷன்ல இறங்கும் போது அற்புதத்துக்கு வழி ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஆயத்தம் பண்றாரு. ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? சரி, இந்த இத்தனை சொல்றமே, இந்த அற்புதம் யார்தான் சேர்ந்தது பாத்தீங்களா? இயேசு ஆரம்பத்துல சொன்ன தன் ஆடுகள் இயேசுவை தேடி இயேசு கூட என்ன பண்ணிருக்காங்க? உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த காலத்துல கண்டிப்பா பல லட்சம் பேர் மக்கள் இருந்திருப்பாங்க உலகத்துல. 20,000 பேர் தான் அந்த இடத்துல இருக்காங்க. அற்புதம் உலகத்துக்கே நடக்கல. நல்லா கவனிங்க. அற்புதம் உலகத்துக்கு எங்கேயுமே நடக்கல. அந்த காலத்துல 2 லட்சமா 10 லட்சம் பேர் இருந்திருப்பாங்க. ஆனா இயேசு கூட யார் உட்கார்ந்தாங்களோ அவங்களுக்கு தான் அந்த அற்புதம் நடந்தது. அங்கேயும் வியாதிஸ்தர் இருந்தாங்க, இங்கேயும் வியாதிஸ்தர் இருந்தாங்க. ஆனா அங்க அற்புதம் நடக்கல, இயேசு கூட உட்கார்ந்தவங்களுக்கு மட்டும் தான் அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ உலகம் இருக்குது, உலகத்திலயும் மக்கள் இருக்காங்க, இங்கேயும் சபையில நம்ம மக்கள் இருக்காங்க. யாருக்கு அற்புதம் நடக்கும்? சபையில இருக்குங்க. அங்கேயும் தேவை இருக்குது, இங்கேயும் தேவை இருக்குது. தேவை மாறா போறதே இல்லை. ஆனா அற்புதம் எங்க நடக்கும்? சபையில நடக்கும். இயேசு எங்க இருக்காரோ அங்க அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க அற்புதம் நடந்ததா? ஏன்? இயேசு கூட உட்கார்ந்தாங்க. இயேசு தேடி இப்ப நீ இயேசு தேடி வந்திருக்கீங்களா சபைக்கு? அற்புதம் நடக்குமா? விசுவாசத்தில் உட்கார்ந்து இருக்கீங்களா? இப்ப அது மாதிரி நடந்திருக்கு. இப்போ இயேசு தேடி வந்திருக்கீங்க, விசுவாசத்துல பந்தியில் உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஆண்டவர் போஷிப்பாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிங்க? இயேசு தேடி வந்திருக்கீங்க, பந்தியில் உட்கார்ந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ஆண்டவர் போஷிப்பாரா? போஷிப்பாரு. ஹல்லேலூயா. வசனத்தின் வார்த்தை மூலமா, அன்பின் மூலமா, ஒரு வார்த்தை போதும் லைஃப் அப்படியே சேஞ்ச் பண்றதுக்கு. அந்த ஒரு வார்த்தை தான் உங்களுக்கு வேணும். ஒரே வார்த்தை. அது எதுன்னு எனக்கு ஒரு வார்த்தை இருந்தது, உங்களுக்கு ஒரு வார்த்தை இருந்தது. அந்த ஒரு வார்த்தை போதும் டப்பு 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 அந்த மாத்திட்டு போயிட்டே இருப்பார். அப்படியே ரூபிக்ஸ்க்கு மாதிரி அந்த ஒரு சேஞ்ச். அது என்ன? உன்னை எது டச் பண்ணும், எது மாத்தும், அது ஆண்டவருக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா. அப்போ நான்கிற மைண்ட் செட் போய் பிறர் மைண்ட் செட் வந்துடும். ஹல்லேலூயா. இயேசு பார்த்தீங்கன்னா அவருக்காக ரெஸ்ட் எடுத்ததே இல்லை, ஓடிட்டே இருக்காரு இயேசு.
சொல்ல போன சொல்லிட்டே போலாம், கீழே வாசிங்க அப்படி. ம் 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 ம். ஹல்லேலூயா. கேட்டோன்னே என்ன ஒரு 5 அப்பமும் அந்த யோவான்ல இருக்கும், கீழே படிச்சீங்கன்னா ஒரு பையன் வந்து நம்ம எல்லாமே மைண்ட் ஞாபகம் இருக்கு, ஒரு பையன் வந்து கொடுத்தான். அது எடுங்க, யோவான் அதையும் பார்த்துருவோம். எதுக்கு இது யோவான் 6 அதிகாரம். இங்க ஒரு பையன் இருக்கான். ம் ம் ஹல்லேலூயா. ஆனாலும் பட் இருந்தாலும் டேடி இது பத்தாதே. அங்கதான் ஆண்டவர் வந்து அந்த சம்பவம் நமக்கு நல்லா ஞாபகம்னா, ஒரு சின்ன பையன் வந்து அவங்ககிட்ட இருந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் விசுவாசத்துல வந்து கொடுக்குறான். உங்ககிட்ட இருக்கிற அந்த 5 அப்பம் 2 மீன் போதும், உன் குடும்ப தேவையும் சந்திக்கப்படும், உன் சபை தேவையும் சந்திக்கப்படும், உன் தேசத்துக்கு தேவையான எல்லா சந்திப்பும் உங்ககிட்ட இருக்கிற அந்த ஆசீர்வாதமே போதும். அந்த ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு நீ ரெடியா இருக்கணும். அல்லேலூயா. உங்ககிட்ட என்ன இருக்கு? இது போய் என்னங்க யூஸ் ஆகும்? 20,000 பேர் இருக்கு, அந்த பையனுக்கு தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க. தெரியும். தெரிஞ்சுமே இவன் வந்து எப்படிங்க 5 அப்பம் 2 மீன் பத்தவே பத்த. எப்படி பிச்சு போட்டு அப்பத்தை பிச்சு கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி பிச்சு கொடுத்தாலே பத்தாது. ஆனா போய் கொடுக்கறான். கொடுக்கறவன் தான் முக்கியம். அல்லேலூயா. நீ என்ன கொடுக்கற? கொடுத்தியா? அதான் ஆண்டவர் பாக்குறாரு. அதான் ஆண்டவர் மல்டிப்ளை. உங்ககிட்ட 100 ரூபா இருக்கா, 10 ரூபா இருக்கா, நீ கொடுக்கறிய முழு மனதோடு, முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு. சும்மா ஏதோ தானம் கொடுக்கறது இல்ல. எப்படி அப்பா அம்மா சொல்லிருப்பான், கொடுக்காத உனக்கு என்ன கிடைக்காது, கொஞ்ச நேரத்தில் பசிக்கு உனக்கு சாப்பாடு கிடைக்காது. இல்ல அவங்க சொந்தக்காரங்க மட்டும் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்திருக்கான். ஆனா டிஸ்ட்ரிபியூட்டர் கரெக்டான வேலையை செஞ்சுட்டான். என்ன பண்ணா? அவனுக்கு மட்டும் வைக்காம எல்லாருக்கும் கொடுக்கணுமே. ஆனா என்கிட்ட இவ்வளவுதான் இருக்கு, இது வச்சு எதாவது பண்ணுங்க அப்படின்ட்டு. அல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர். கர்த்தர் நீங்க நல்ல டிஸ்ட்ரிபியூட்டரா இருக்கணும் ஆண்டவர் விரும்புறார். அல்லேலூயா. போய் கொடுக்குறான் அவன். கர்த்தர் அதை வாங்கி அற்புதம் என்ன பண்றாரு தெரியுமா? அவர் செஞ்சு உங்ககிட்ட தரதில்லை, உங்ககிட்ட வாங்கி அவர் செய்யறாரு. செஞ்சு உங்க கையிலே தராரு ஆண்டவர். நம்ம அப்பா எப்படி தெரியுமா? அவர் அற்புதம் செஞ்சு உங்ககிட்ட தரதில்லை, உங்ககிட்ட வாங்கி அவர் அதை அற்புதமாக்கி திரும்ப உங்க கையிலிருந்தே அற்புதம் செய்யறாரு ஆண்டவர். இங்க அதான் நடந்தது. அப்பத்தை வாங்குறாரு, வாங்கி சோத்தரிச்சு பிட்டு திரும்ப உங்க கடைக்கு கொடுக்குறாங்க. என்ன ஆகுது? மல்டிப்ளிகேஷன் ஆகுது, பெருகுது அப்படியே. அல்லேலூயா. உங்ககிட்ட கிஃப்ட் ஜெபிக்கிற கிஃப்ட் இருக்கு, அவங்ககிட்ட கொடுக்கறது நல்லா கொடுப்பீங்களா? உற்சாகமா கொடுப்பீங்களா? அதை கொடுங்க. 100 ரூபா கொடுத்திருந்த இடத்துல திடீர்னு ஆண்டவர் உன் மூலமா 1000 ரூபா கொடுக்க வைப்பாரு. 1000 ரூபா கொடுக்குற இடத்துல உன் மூலமா 10,000 கொடுக்க வைப்பாரு. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். 10 நிமிஷம் உங்களால ஜெபிக்க முடியும். அது ஜெபிச்சு பாருங்க. கர்த்தர் ஒரு 1/2 மணி நேரம் உங்களுக்கு ஜெபிக்க உதவி செய்வார். 1/2 மணி நேரம் ஜெபிச்சுட்டு இருந்தீங்களா, அப்புறம் 1 மணி நேரம். அப்படி நீ கொடுக்க 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 ஆண்டவர் உனக்காக டைமே இல்லை. ஆண்டருக்கு இருக்கிற 10 நிமிஷம் கொடுத்து பாருங்க, 1 மணி நேரம் ஆண்டவர் தருவார் எக்ஸ்ட்ரா ஃப்ரீ டைம். வேலை ரொம்ப டைட்டா இருக்கு, பிஸியா இருக்குது, நீ ஆண்டவர் கொஞ்ச நேரம் கொடுத்து பாரு, உன் டைட்னஸ் எல்லாம் மாறி ஃப்ரீனஸ் வரும் உனக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். திரும்ப என்ன அங்க 5 அப்பம் 2 மீன் கர்த்தர் வாங்கிட்டு என்ன பண்றாரு? அவரு நன்றி சொல்றாரு, அங்க சோத்தரிக்கிறாரு. இருக்கிற கிஃப்ட, உங்ககிட்ட இருக்கிறத கர்த்தருக்கு என்ன சொல்லத? நன்றி சொல்லுங்க. என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் யூத் வச்சு பேசுவோம். நான் யூத்தா இருக்கும்போது அவங்ககிட்ட அந்த பைக் இருக்கு, என்கிட்ட பைக்கே இல்லைன்னு சொல்லி கவலைப்பட்டிருக்கேன். ஆனா இருக்கிறது நன்றி உள்ளவனா இருக்குன்னு எனக்கு அப்ப தெரியல. எங்க அப்பா பைக் எனக்கு போதுமா இருந்திருக்கும். ஆனா என் ஆசை தான் அப்பா என்ன பண்ணிட்டார், எக்ஸ்ட்ரா ஒரு பைக் வாங்கி கொடுக்குற நிலைமை ஆகி போச்சு எனக்கு. இந்த சத்தியம் எனக்கு அப்ப தெரியாது, இந்த விவரமும் அப்ப தெரியாது. என் ஸ்கூல்ல என் காலேஜ்ல அவன் பைக் எல்லாம் பார்த்துட்டு அப்பா கிட்ட சொல்லி, இவங்கிட்ட இந்த பைக் இருக்கு, இந்த பைக் இருக்குது அப்படின்ட்டு. ஆனா ஆண்ட சொல்ல, உங்ககிட்ட இருக்கிறதே போதும், அது உனக்கு சாட்டிஸ்ஃபை படுத்தும், அது உனக்கு திருப்திப்படுத்தும். வெளியிலிருந்து புதுசா வரணும்னு இல்லை, உங்ககிட்ட இருக்கிறதே. அதுக்கு நீ இருக்கிறதுக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு? நன்றி சொல்றாரு. உங்ககிட்ட என்ன இருக்கு? இருக்கிற போன் போதும். நம்ம பிராக்டிக்கலால வரேன், குடும்ப வாழ்க்கையில வரேன், இருக்கிற சின்ன வீடு இருக்கதா போதும், அது போதும். போதும் குணமே நல்லதுதான், கர்த்தர் விரும்புறாரு. ஹல்லேலூயா.
அப்புறம் ஆண்டவரே மல்டிப்ளை பண்ணுவார், அது பிரச்சனை இல்லை. இருக்கிறதும் ஒரு லைஃப், நல்ல அப்பா அம்மா இருக்கிற படிப்பு போதும், இது போதும், அது ஆண்டவனை திருப்திப்படுத்துவார். நல்லா படிச்சிருக்கலாமே, இல்ல இருக்கிறது போதும். நல்லா படிச்சிருந்தீங்கன்னா உன் திறமையாயிரும், நல்லா படிக்கலீன்னா அவ கிருபையாயிரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப திறமை முக்கியமா கிருபை முக்கியமா? திறமை உன்னை நம்பி இருக்கும், கிருபை இயேசு நம்பி இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்ப அந்த வசனம் படிங்க. திருப்பி அங்கங்கேயே ஆண்டவர் அங்கேயே வட்டம் போட்டே இருக்காரு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. எடுத்து கர்த்தர் என்ன பண்றாரு? சோத்திரம் பண்ணி பிட்டு. எதுக்கு ஆரம்பத்திலிருந்தே நான் சொன்ன ஒரு பாயிண்ட் என்ன? கம்பேஷன் ஆண்டவர், மனதுருகிற ஆண்டவர். ஆண்டவர் பேசுறவருக்கு, அதாவது சபைக்கு நீ வந்திருக்கிற, வெறுமையா போக ஆண்டவர் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. சபைக்கு நீ வந்திருக்கிற, வெறுங்கையா போக பாஸ்டர்மா சொல்லு, பாஸ்டர் நீ சும்மா போய்க்கு அப்படின்னு சொல்லுவார். ஆனா ஆண்டவர் வந்து என் பிள்ளைக்கு பசியோடு இருப்பாங்க, நிரப்பிட்டு தான் ஆண்டவனை அனுப்புவார். ஹல்லேலூயா. 5 அப்பா சும்மாவே அனுப்பிச்சிருக்கலாமே, ஆனா ஆண்டவர் விரும்புற இல்ல, என் பிள்ளைக்கு பசியோடு இருப்பாங்க, அவங்க நிரப்பிட்டு தான் அனுப்பணும்னு சொல்லி ஆண்டவர் நிரப்புறாங்க. இன்னைக்கு நீங்க சபைக்கு வந்திருக்கீங்க, ஆண்டவர் நிரப்பிட்டு தான் உங்களை அனுப்புவார் ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு என்ன பண்றாரு தெரியுமா? சோத்திரித்து நன்றி சொல்லி, அவர் கையில் அற்புதம் நடக்கல. திரும்ப பாருங்க, சோத்திரித்து பிட்டு மட்டும் கொடுத்தாச்சு, அவ்வளவுதான். 5 அப்பத்தை பிட்டு கொடுத்தாச்சு. ஆனா அற்புதம் யார் மூலமா நடந்தது தெரியுமா? சர்வ் பண்ண போனாங்க பாரு, பந்தி விசாரிக்க போனாங்க பாரு, அவங்க கையில் அற்புதம் நடக்க ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. பிட்டு கொடுக்கிறது மட்டும் தான் இயேசுவோட வேலை. அது பழுகி பெருக்கிறது உன் வேலை. நீ ஒண்ணும் பண்ண வேண்டிய, இயேசு கூட உட்காரு, அற்புதம் உன் மூலமா நடக்க ஆரம்பிக்குது. அதான் தலைப்பு நான் சொன்ன காரணம். இயேசு கூட உட்காரும் போது இயேசு உங்கள்கிட்ட பிட்டு சோத்திரிச்சு நன்றி சொல்லி உனக்கே அந்த கிஃப்ட் திருப்பி கொடுத்துருவாரு. ஆனா நீ கொடுக்கும் போது, உன் கையில இருந்து அது போகும்போது அது மல்டிப்ளை ஆகிட்டே போயிட்டே இருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீ என்ன பண்ணுவ? இங்கதான் டிஸ்ட்ரிபியூட்டர், நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் 12 பேருமே, 12 சீசர்களும் 12 சூப்பரான டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணாம எனக்கு நான் வச்சுக்கிட்டு, அவங்களே அவங்க 12 பேர் வச்சுக்கிட்டு அவங்க குடும்பம் மட்டும் சாப்பிட்டு இருந்தாங்கன்னா 20,000 பேர் என்ன இருப்பாங்க? பசியோட தான் திரும்பி போயிருப்பாங்க. ஹல்லேலூயா. நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன தெரியும் பண்ணாங்க? எடுத்துக்கிட்டு விசுவாசிச்சு என்ன பண்ணாங்க? அவன் கையில் அற்புதம் நடக்க ஆரம்பிக்குது. அவங்க மற்றவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா? நேசிக்கிறாரு நம்மள? வெறுமையாவே உன்னை அனுப்பிச்சிருவாரா? நிரப்பிது தான் அவனை அனுப்புவார் ஆண்டவர். ஹல்லேலூயா. சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருவியா? அற்புதமான வாழ்க்கை வாங்கறது ஆண்டு விரும்புறாரு. ஹல்லேலூயா. நம்ம சபை வந்து நானும் அப்பா நினைக்கிறதும் வேண்டுகிறது என்னன்னா, வழி தரும், அதாவது வழி மாறி போன இல்லை ஒரு ஆடுகள் என்னது மெய்ப்பண்ணிலேயே சொந்த வந்த ஆடு மாதிரி இருக்கு. எல்லா சபையும் அதுதான், ஒரு மெய்ப்பண்மை மேய்ச்சல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எங்களுக்கு மிஷன் எப்படி இருக்குன்னா, நீ ஒரு மெய்ப்பனா மாறணும், நீ ஒரு சிப்பாயா மாறணும். ஹல்லேலூயா. நீ ஒரு சிப்பாயா மாறணும், நீ ஒரு மெய்ப்பனா மாறணும். ஹல்லேலூயா. வாங்கிட்டே இருக்கு பதிலா கொடுக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. பெராக்கல ட்ரைனிங் பண்ணும்போது அதான் சொன்னாங்க, நீ வந்து சாதாரண மனுஷமா இருக்கும்போது நீ சிப்பாயா மாறியே ஆகணும் அப்படின்ட்டு. ஆண்டரோட சிப்பாய் நான். சிப்பாய்க்கு என்ஜாய் பண்ண முடியல, லைஃப் என்ஜாய் பண்ணலாம், லீவ் கிடைக்கும் போது வீட்டுக்கு வந்து என்ஜாய் பண்ணலாம். பிரச்சனை இருக்குதா? நிறைய பிரச்சனை இருக்கு. துப்பாக்கி சூடு நடக்கும், எதிரியோட அந்த எல்லையில நிக்க வேண்டி வரும், உன் தேசத்துக்காக நீ முன்னாடி நிக்க வேண்டி வரும், உன் சபைக்காக உன் குடும்பத்துக்காக நீ முன்னாடி நிக்க வேண்டி வரும். குண்டு உனக்கு பாயும், காயங்கள் ஆகும். ஆனா கர்த்தர் நீ சிப்பாயா ஆகணும் விரும்புறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க சிப்பாயா இருக்க விரும்புறீங்களா? இல்ல ஒரே சாதாரண மனுஷனா? இந்தியாவில் இப்போ நம்ம இங்க நல்ல சமாதானம் உட்கார்ந்து இருக்கோம். ஆனா எல்லையில என்ன நடந்திருக்குது? யாரோ மனுஷன் நமக்காக நின்று யாரோ குண்டு வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஹல்லேலூயா. நீங்க இங்க ஜெபிக்கும் போது யாருக்குன்னே தெரியாது, யாருக்கா உட்காந்து ஜெபிச்சுட்டு இருப்பீங்க, யாருக்காக குண்டு வாங்கிட்டு இருப்பீங்க. கர்த்தர் அதான் விரும்புறாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் நேசிக்கிறாரா? உங்களை நேசிச்சாரு ஆண்டவர், பிறர் நீங்க நேசிக்கணுமா இல்லையா? ஹல்லேலூயா. அற்புதம் உங்க மூலமா நடக்க ஆரம்பிக்கும், அதான் ஆண்டவர் விரும்புறாரு. சரி, சாப்பிட்டு என்ன பண்ணாங்க?
திருப்தி அடைஞ்சாங்களா இல்ல அளவான பசியில போனாங்களா? என்ன போட்டிருக்கு? 42. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தாங்க. சாட்டிஸ்ஃபை பண்ணி தான். நீதிமான் விரும்புறதை கர்த்தர் அல்லேலூயா கண்டிப்பா ஆண்டவர் கொடுத்துருவார். அவ்வளவுதான். சாட்டிஸ்ஃபை பண்ணி திருப்தி படுத்தி தான் ஆண்டு அனுப்புவார் இன்னைக்கு. அல்லேலூயா ஹalleluya. நீ குறையுள்ள சாகவே மாட்டேன். ஒரு பாதி ஆசை வச்சு சாகவே மாட்டேன். திருப்தியோட தான் ஆண்டவர் உன்னை அனுப்ப போறார். அல்லேலூயா. கீழே அப்படியே இது பேஸ் பண்ணி தான் மீதி எவ்வளவு கூட எடுத்தாங்க. இப்பதான் நான் ஆரம்பத்தில் சொன்ன பாயிண்ட் என்னது? 12 சீசர்களுக்கு 12 டிஸ்ட்ரிபியூட்டருக்கு பணம் வந்துருச்சு, ரிட்டர்ன் ஆயிருச்சு. 12 கூடையா ஆண்ட திருப்பி கொடுத்துட்டாரு. அவனே கூட பணத்தை வச்சிருந்தானா, ஆசீர்வாதம் வச்சிருந்தானா மற்றவங்களுக்கு போய் சேர்ந்திருக்குமா? சேர்ந்திருக்கு. அவன் என்ன பண்றான்? கொடுத்தான். கொடுக்க ஆரம்பிக்க திருப்தி ஆக ஆக மிச்சம் வந்துட்டே இருக்கு. அல்லேலூயா ஹalleluya. ஆனா ஆண்டவர் ரொம்ப ரொம்ப இதுல நல்லவர். நல்லா கவனிச்சு பாருங்க. 12 பேரு, அதுல சில பேர் தான் கர்த்தருக்குள்ள மார்பலஸ் ஆஞ்சு மிக நெருக்கமா அன்போட இருந்தாங்க. சில பேர் ஆண்டவருக்கே தெரியல, ஆண்டவர் நீங்க யாருன்னே தெரியல அப்படின்னு சொன்ன மாதிரி ஒருத்தர் இருக்கான். இன்னொருத்தன் ஆண்டரை காட்டி கொடுத்தவனும் இருக்கான். ஆனா ஆண்டர் அற்புதம் உனக்கு செய்யும் போது 12 பேருக்கு 12 கூட திருப்தியா ஃபுல்லா தான் ஆண்டர் கொடுக்குறாரு. நீ என் நேச கம்மியா இருக்குது, நீ என்னை காட்டி கொடுக்க போற, நீ என்னை தெரியாதுன்னு சொல்ல போற, அதனால ஆண்டவனுக்கு கம்மி பண்ணி ஆண்டவனுக்கு கொடுக்கல. 12 கூடயுமே ஒரே மாதிரி உனக்கு விசுவாசத்தோடு இருந்தாலும், நீ விசுவாசம் இல்லைன்னா எனக்கு விசுவாசம் அவ்வளவு பத்தலிங்க, எனக்கு அன்பு அவ்வளவு பத்தலிங்க, ஆனா ஆண்டவர் உனக்கு திரும்ப செய்யும் போது எப்படி செய்வாரு? ஒரே கூட மாதிரி ஃபுல்லா. மூத்த குமாருக்கு எப்படி செஞ்சாரோ அதே மாதிரிதான் இளையகுமாருக்கு ஆண்டவர் செய்வார். இவன் கூட இருந்தனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும், அவன் கூட இல்லாதனால கொஞ்சம் கம்மியும் அப்படி கொடுக்கறது இல்லை ஆண்டவர். ஆண்டவர் உனக்கு செய்யும் போது உன் ஜெபத்தை பாக்குறது இல்லை, நீ ஃபாஸ்டிங் எடுக்கிறது பாக்குறது இல்லை. இதெல்லாம் நல்லது, வேணும், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா இதுதான் இல்ல, அவர் உன்னை நேசிக்கிறது, அவர் உன் மேல கிருபையினாலதான் கர்த்தர் பண்றவனை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 12 பேருக்கு, அதாவது இயேசுவை காட்டி கொடுத்தவனுக்கும் கர்த்தர் என்ன பண்றாரு? ஒரு கூட போயிருக்கு. பேதுரு இயேசு தெரியாது சொன்ன 3 தான் மறுதலிச்ச, அவனுக்கும் என்ன பண்ணிருக்கு? ஒரு கூட போயிருக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு கூட இருந்தா மட்டும் போதும், அற்புதம் ஆண்டவர் மூலமா செய்ய. 12 பேர் மூலமா ஆண்டவர் செஞ்சார்ல. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா சில பேர் நான் நினைப்பேன், ரொம்ப நாளைக்கு முன்னாடி டவுட் இருந்துட்டே அது, இந்த ஊழியம் பெருசா சூப்பர் சொல்றதுக்கு இல்லையே, இந்த மனுஷன் பெருசா சொல்றதுக்கு இல்லையே, ஆனா இந்த மனுஷன் மூலமா இவ்வளவு மக்கள் வராங்களே, இவ்வளவு சூப்பரா பண்றாங்களே, என்ன அர்த்தம்? ரொம்ப நாள ஒரு பதில் இருந்துட்டு, கேள்வி இருந்துட்டே இருந்தது. ஆனா ஆண்டர் ரீசெண்டா தான் ஆண்டர் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன்னா, அவன் ஒண்ணுமே பண்ணல, அவன் கூட உட்காந்துட்டான். நீ எவ்வளவு ஜெபிச்சாலும் நீ வீட்டுல உட்கார்ந்துட்டு இங்க உட்காரலீன்னா என்ன பிரயோஜனம்? அங்க அதான் நடந்தது இல்லையா? 20,000 பேர் வந்திருப்பாங்க. அங்க இருக்கிற விட பல பேர் ஜெபிக்கிறவங்க ஆண்டவர் தெரிஞ்சவங்க எல்லாம் அங்க தேசத்துல உட்கார்ந்துருப்பாங்க இல்லையா? ஆனா அவங்களுக்கு எல்லாம் அற்புதம் நடக்கல. யாரு அந்த இடத்துல வந்து நின்றாங்களோ உட்கார்ந்தாங்களோ அவங்களுக்கு தான் அந்த அற்புதம் நடக்குது. அப்போ உன் திறமையோ, நீ கோபக்காரனோ, உனக்கு மேனேஜ்மெண்ட் பவரோ, ஒருத்தர்கிட்ட பார்த்திருக்கேன் பாட தெரியாது, சுமாரா தான் பாடுவார். ஆனா அவர் ஆராதனையில பயங்கரமா பிரசன்ஸ் இறங்குது. அப்போ அவர் என்ன பண்றாரு? அவரு திறமை இல்ல, அவர் இயேசு கூட உட்கார்றாரு. உட்கார்ந்து என்ன பண்றாரு? அற்புதம் நடக்குது. அப்ப யாருக்கு அற்புதம் போய் சேரும்? நேம் போய் சேரும், நாமம் யாருக்கு போய் சேரும்? இயேசுவுக்கு. நான் பெருக மாட்டேன், யார் பெருகுவா? இயேசு பெருகு. அப்போ திறமை இல்ல, கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு கூட உட்காரு, அற்புதம் உன் மூலமா நடக்க ஆரம்பிக்கும். சரி, வேற யாரு பைபிள் எக்ஸாம்பிள்? அல்லேலூயா. குழந்தையே இல்லை ஆபிரகாமுக்கு, ஆனா இயேசு கூட உட்கார்ந்தனால ஆசீர்வாதம், இஸ்ரேலுங்கிறது ஆசீர்வாதம் யார் மூலமா கொண்டு வந்தார்? அவரு ஆபிரகாம் மூலமா. அல்லேலூயா. இஸ்ரேல் ஒரு பெரிய சந்ததி யார் மூலமா வருது? ஆபிரகாம் மூலம். அப்ப ஆபிரகாம் என்ன பண்ணாரு? இயேசு கூட உட்கார்ந்தார். பேதுரு அழைக்கும் போது அவன் என்ன பண்ண? இயேசுக்கு தம்ம இடத்தை, தம் இருக்கிற வாழ்வு சாப்பாடை, போட்டை விட்டு கொடுத்துட்டான். ஆண்டவரே நீங்க பிரசங்கம் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஆனா ஆண்டவர் திரும்ப என்ன பண்ணாரு?
அவன் கை மூலமாவே மீன் மல்டிப்ளை ஆகுது, அங்க அற்புதம் நடக்க ஆரம்பிக்குது. இயேசு வந்து அங்க அற்புதம் செய்யல. நல்லா கவனிங்க. உங்க கிட்ட ஒரு படகு இருக்குதா, அந்த படகு இயேசு கிட்ட கொடுங்க. இயேசு உங்க கிட்டே அந்த படகை திருப்பி கொடுத்து உங்க கை மூலமாவே கர்த்தர் மீனை நடப்புவார். அல்லேலூயா. கவனி, புரியுது இல்ல? ஆழமான சத்தியம். படகு உங்க கிட்டயே இருக்குது, உங்க கிட்டயே வாங்கி உங்க கிட்டயே, ஆனா இயேசு கொடுக்கும்போது அப்படியே கொடுக்குற மாதிரியே இருக்கும். ஆனா அது உங்க கிட்ட கொடுத்து உங்க கையிலிருந்தே கர்த்தர் மீனை என்ன பண்ணுவாரு, மல்டிப்ளை பண்ண வைப்பார். அல்லேலூயா. திருப்தி அடைய செய்வார் ஆண்டவர். அங்கேயும் என்ன வருது, திருப்தி, ஃபுல்னஸ். ஆண்டவர் கொடுக்கும்போது பாதி கொடுக்கறது நிரம்பி வழிய செய்கிறவர் ஆண்டவர். அல்லேலூயா. அப்ப மிராக்கிள், அற்புதம் லைஃப்ல நடக்கணும். என்ன மைண்ட் வேணும்? அற்புத மைண்ட் செட் வேணும். விசுவாசிப்பீங்களா? அப்ப உங்க அற்புதம் வந்து உங்களோட முடிஞ்சு போயிருமா? பிறருக்கு உங்களால அற்புதம் நடக்குமா? நடக்கணும். அப்பதான் உண்மையான விசுவாசி. நீயா வாழ்ந்து செத்துட்டீங்கன்னா யூஸே இல்லை. உன் மூலமா அட்லீஸ்ட் ஒரு 5 பேர், ஒரு 10 பேர், நான் குறைஞ்சது சொல்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் மூலம் சத்தியம் போயிருக்கு, அவன் லைஃப் மாறி இருக்கணும். என்னால அட்லீஸ்ட் ஒரு 5 பேர் சொல்ல முடியும். ஆனா இப்ப அவங்க சபையில் இல்ல, ஆனா அவங்க வெளியில வர முடியல அவங்களோட இதுல இருந்து. ஆனாலும் அவங்க உள்ள சத்தியத்தை போட்டிருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்ட திரும்பி காமிக்கிறார், ஏன் நீ சார்ந்து இருக்கணும் அப்படின்னு. திராட்சை செடி அற்புதம் செடி மூலம் நடக்கிறது இல்ல, கொடி மூலமா தான் நடக்குது. என்ன பாருங்க, அற்புதம் செடி மூலமா நடக்கல, கொடி மூலமா நடக்குது. ஆண்டர் நினைச்ச ஆண்ட செடியிலிருந்தே பண்ணிருக்கலாம். ஆனா கொடியான உங்களை வச்சு வீக்கு, நீங்க ஒண்ணுமே இல்ல, பலனே இல்ல, உன் மூலமா கர்த்தர் கனி கொடுக்க விரும்புறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா? அற்புதம் யார் மூலமா அற்புதம் செய்ய விரும்புறாரு? உன் மூலமோ என் மூலமோ வந்து வெளியிலிருந்து உன் கட்ட இருக்குது அற்புதம். நீ தொட்டா சுகமாகும். இயேசு தொட்டார்ல, பாஸ்டர் தொட்டார்ல, ஜானனை வந்து அவன் மகன் மேல கை தொட்டா மகன் சுகமாயிரும். எனக்கு ஏதோ அவனுக்கு எது பிரச்சனை இருந்தா. அல்லேலூயா. சரி, மகனுக்கு மட்டும் காசு வச்சா மட்டும் போதுமா? சபைக்கு. அல்லேலூயா. நான் ஏன் ஜான சொல்றேன்னா, அவர் தான் தப்பா அந்த ரைட்டெல்லாம் ஏத்துப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மிக மிக நல்லவரா இருக்கு. இயேசு நல்லவர். அவன் மேசிக்கிறவர். திரும்ப ஆண்டவர் சூப்பரா இன்னொரு பாயிண்ட் நல்ல கவனிங்க. தன் வந்த ஆடுகளை விரும்பியா போகணும் ஆண்டவர் என்ன பண்றாரு? விடல, நிரப்பிட்டான்னு விடுறாரு. அதே ஆண்டவர் மறிச்சுக்கு அப்புறம் என் ஆடுகள் தனியா இருப்பாங்களே, வெறுமையா போய் விடக்கூடாதுன்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவரை கொடுத்துட்டு போறாரு. உன்னை நிரப்பிட்டு போறாரு ஆண்டவர் ஆவியானவர் மூலமா. அல்லேலூயா. ஆவியானவர் அவர் போகும்போது என் ஆடுகள் தனியா இருப்பாங்களே, அவன் கூட யாரும் இல்லையே, அவன் தேட்டருக்கு யாரும் இல்லையே நினைக்கும் போது அவர் என்ன பண்றாரு? ஒரு தேற்றவளன், ஒரு ஃப்ரெண்ட் அவனை கொடுத்துட்டு போயிருக்காரு. இப்ப எனக்கு யார் இருக்கா? நமக்கு யார் இருக்கா? பசுத்தாவே நமக்குள்ள இருக்க. நீ பசிக்காக அலைய மாட்டேன், நீ திருப்தியோட தான் இருப்ப. ஆவியானவனுக்குள்ள இருக்கிறாரு. அல்லேலூயா. ஹோலி ஸ்பிரிட் ஆவியானவனுக்குள்ள இருக்காரு. அவர் உன்னை திருப்திப்படுத்துவார். அல்லேலூயா. அவர் வசனம் மூலமாவும் வார்த்தை மூலமாவும் அன்பின் மூலமா உன்னை திருப்திப்படுத்துவார். இப்ப நீ வெறுமையா போயிருவீங்களா? இப்ப யார் இருக்கா? ஆவியானவர் நமக்காக ஆண்டவர் கூடயே வச்சிருக்கார். வச்சுக்கோ, நீ ஆவியானவர் கூட வச்சுக்கோ. நீ சும்மா நீ தனியா இருந்தா கஷ்டப்படுவ. நான் ஆவியானவன் கொடுத்துட்டு போறேன். அவர் உன்னை திருப்திப்படுத்துவார். ஆண்டவர் என்னையும் உங்களையும் திருப்திப்படுத்திட்டார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா? கையில் தட்டி ஆண்டவர் தேங்க்யூ லார்ட், நீங்க ரொம்ப நல்லவரா இருக்குங்க. ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்துட்டு போனதுக்கா நன்றி செலுத்துங்க டாடி. நீங்க தனிமையா இல்ல. இயேசு மிக மிக நல்லவர். கண்களை மூடுவோம். சோத்திரம் பிதாவே, சோத்திரம் 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 டாடி. நாங்க உங்க கூட இருக்கிற உட்கார பாக்குறோமாப்பா. விசுவாசிக்கிறேன். விசுவாச கண்கள்ல இப்ப உங்க கூட உட்காரன் டாடி. பரலோகத்தில் கூட உங்க சிங்காசன பக்கத்துல எங்களை உட்கார வச்சிருக்கீங்க டாடி. தேங்க்யூ ஜீசஸ். நாங்க வெறுமையா போறது, நீங்க தனிமையா போறது, வெறுமையா போறது, ஒண்ணுமில்லாம போக நாங்க திரும்பி போக நீங்க விரும்பல. நிறைவோடு திருப்தியோட நாங்க போக தான் நீங்க விரும்புறீங்கப்பா. இன்னைக்கு எங்களை திருப்தியோட அனுப்ப போறக்க நன்றி செலுத்துங்க டாடி. நாங்க மட்டும் திருப்தி அடையிறது மட்டும் இல்லாம மற்றவங்களை திருப்திப்படுத்த எங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்ததுக்கா நன்றி செலுத்துங்க டாடி. நன்றி தகப்பனே. சிலுவையில கூட எங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்துட்டு போயிருக்கீங்களப்பா. உங்களுக்கு நீங்க இல்லாத இடத்துல ஒரு ஆவியானவரை கொடுத்து எங்களை தேட்ட ஒரு மெய்ப்பண்ண கொடுத்து எங்களுக்கு வழி நடத்த செஞ்சிருக்கீங்க. நன்றி செலுத்துகிறேன் டாடி. தேங்க்யூ ஜீசஸ். இன்னிலிருந்து அற்புதம் என் மூலமாகவும், என் கை மூலமாகவும், என் குடும்பம் என் மூலமா, என் சபைக்கும், என் சமுதாயத்துக்கும்
என் உற்றார் உறவினருக்கும் என் தேசத்துக்கும் என் மூலமா நடக்க ஆரம்பிக்கும். இயேசுவின் நாமத்தில் டாடி, தேங்க்யூ ஜீசஸ். எங்க மூலமா அற்புதம் இனிமேல் நடக்க ஆரம்பிக்க நன்றி செலுத்துகிறேன் டாடி. நாங்க அற்புதமான மாறினாக்கா நன்றி செலுத்து. நாங்கள் பேதுரு மாதிரி மாறினாக்கா நன்றி செலுத்துகிறேன் டாடி. ராபா, நாங்க யோவான் மாதிரி மாறினாக்கா நன்றி செலுத்துகிறேன். பிலிப்பியர் மாதிரி நாங்க மாறினாக்கா நன்றி செலுத்துகிறேன் டாடி. நாங்க ஒருத்தரும் பெரிய அந்த 12 அப்போஸ்தலர்கள் எப்படி அதே மாதிரி எங்களை மாத்தினதுக்கா நன்றி செலுத்துகிறேன் டாடி. நாங்க விசுவாசியே இல்லை, நாங்கள் கிரியேட்டர் லார்ட். உங்க ஊழிக்காரன் எங்களை ஒருத்தர் ஊழிக்காரிகளை உங்க ஒருத்தரை மாத்தனுக்கா நன்றி செலுத்துகிறேன். உங்க கிருபையால மூடுங்க. உங்க எல்லாரும் கையில் ஒப்பு கொடுக்கிறேன். இல்லை இயேசு நாங்க நல்ல பிதாவே, ஆம். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறமா? என்ன, எதனால சந்தோஷம்? கர்த்தர் என்ன பண்ண போறாரு? உங்க மூலமா அற்புதம் பண்ணணும்னு விரும்புறாரு. அல்லேலூயா. பாஸ்டர் மூலம் பண்ணுவாரு, பாஸ்டர் அம்மா மூலம் நடக்கும், டேவிட் மூலம் எல்லாம் நடக்கும். ஆனா கர்த்தர் உங்க மூலம் செய்யணும் ஆசைப்படுறாரு. அதான் சொன்னாரு, விசுவாசிக்கிறதால் நடக்கும் அடையாளங்கள். அவன் என்னது? வியாதிஸ்தர்கள் என்ன செய்வாங்க? கை வச்சா சொல்லுங்க. யாரு? பாஸ்டர் சொன்னாரு. பாஸ்டர் நானும் ஒரு விசுவாசி. பாஸ்டர் நாங்க எல்லாம் விசுவாசி. நாங்க கை உங்க மேல கை வச்சா விசுவாசத்தோட வைக்கிறோம். அல்லேலூயா. சுகம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்ப நீங்க வைக்கலாமா? பாஸ்டர் தான் கை வைக்கணும். நான் வைக்கலாமா? வைக்கலாம். ஏன்னா உங்க நாமத்துல வைக்கல, யார் நாமத்துல வைக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து நாமத்தினால. அல்லேலூயா. அவ என் நாமத்தினால அதை செய்யும் போது கர்த்தர் செய்யறாரு. அல்லேலூயா. அப்புறம் பிசாசுல என்ன செய்வீங்க? துரத்துவீங்க. பாஸ்டர் தான் துரத்தணுங்கிறது இல்லை. உங்க ஊர்ல, உங்க பக்கத்துல, அங்கங்க குடும்பத்துல எங்க பிரச்சனை இருந்தாலும் நீங்க பிசாசு துரத்தலாம். அதான் கர்த்தர் விரும்புறாரு. அல்லேலூயா. நம்ம கேட்டோம், அந்த 5 அப்பம் 2 மீன் யாரு கையில எல்லாம் அது பெருகுச்சு? இயேசுவோட கையில பெருகிச்சு. அப்புறம் எங்க பெருகிச்சு? யாரு கேட்டாரு? இப்போ நம்ம வரிசையை இங்க சாப்பிட நிக்கிறோம்னு வச்சுங்களேன், லைன்ல ஒவ்வொரு தடவை போய் நீங்க தட்டு வாங்கிட்டு வந்து 100 பேர் சமாளிக்க எவ்வளவு கஷ்டம். இப்போ வந்து முடியாம உட்காந்துங்க வயசானவங்க, சில வாலிபர் சகோதரர்கள், நீங்க என்ன தெரியுங்க, தட்டு வாங்கி கொண்டு கொடுக்குறீங்க. சரியா? அதுவே எவ்வளவு சிரமமா இருக்கு. 10-20 பேருக்கு தட்டு வாங்கி கொண்டு கொடுக்க முடியுமா? வாங்கி ஏசப்பாட்ட வந்து அந்த மீனை கொடுங்க ஐயா, அப்பத்தை கொடுங்கன்னு அப்பப்போ வாங்கிட்டு 12 வாங்கி கொடுக்க முடியுமா? முடியாது. அதனால ஆண்டவர் ஒரு தடவை பிட்டு கொடுத்தாரு, கொண்டே கொடுக்க என்ன ஆகுது? பெருகிட்டே போகுது. அப்ப யார் கையில் அற்புதம் நடந்தது? இப்ப இயேசு தனியா அற்புதம் பண்ணி ஷோ விட விரும்பல. உங்களை பயன்படுத்தி அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்யறதுதான். ஆனா அவர் உங்களை பயன்படுத்தி அந்த மகிமையை உங்களுக்கு கொடுக்க விரும்புறார், அந்த கனத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புறார். உங்க கையில என்ன செய்யுது? அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. நல்ல வார்த்தை. அல்லேலூயா. அந்த இது திராட்சை செடி கனி கொடுக்குதா, கொடி கொடுக்குதா? கொடி பலமா இருக்குதா, பலவீனமா இருக்கா? நீங்க சொல்ல, நான் ரொம்ப பலவீனமான ஆளுங்க, எனக்கு நிறைய வீக்னஸ் இருக்குது, நிறைய குறை இருக்குது. ஆனா குறையுள்ள உன்னை வச்சுதான் கனி கொடுக்க விரும்ப. நீங்க செய்ய ஒரே காரியம், இயேசுவோட இணைஞ்சிருந்தா போதும்.